வணக்கம். இந்த புள்ளியியல் விசையியல் வகுப்பில் நாம் மிக முக்கியமான ஒரு கருத்தான தொகுப்பகம் அல்லது அன்சாம்பிள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இயற்பியலில் இந்த தொகுப்புகள் என்ற கருத்து ஏன் கொண்டு வரப்பட்டது? இதன் பின்னணியில் உள்ள தேவை என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். ஒரு வாயுக்கலத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் கன அளவு போன்ற பண்புகள் மாறாமல் இருக்கின்றன. ஆனால் அந்த பெட்டியின் உள்ளே என்ன நடக்கிறது என்று கவனித்துப் பாருங்கள். அதில் கோடிக்கணக்கான வாயுத் துகள்கள், அதாவது சுமார் 10⁻23 துகள்கள் மிக அதிக வேகத்தில் சீரற்ற முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. செவ்வியல் விசையியலின்படி ஒரு துகளின் எதிர்கால இயக்கத்தை கணக்கிட நியூட்டனின் இரண்டாம் விதியை பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு வாயுக்கலத்தில் உள்ள இத்தனை கோடி துகள்களுக்கும் தனித்தனியாக இயக்க சமன்பாடுகளை எழுதி அவற்றை கணித ரீதியாக தீர்ப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். சரி, அதற்குப் பதிலாக இயற்பியலாளர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள்? ஒரே ஒரு வாயுக்கலத்தை எடுத்துக்கொண்டு அதை நீண்ட நேரம் கவனித்து துகள்களின் நகர்வுகளை பதிவிட்டு நேரச் சராசரி எடுக்க முயன்றார்கள். ஆனால் நுண்ணிய அளவிலான துகள்களின் பாதையை தொடர்ந்து பின்தொடர்வதும் நேரச் சராசரி காண்பதும் மிகவும் கடினமானது. இந்தச் சிக்கலுக்கு தீர்வாக J.W. கிப்ஸ் என்ற இயற்பியலாளர் ஒரு புரட்சிகரமான யோசனையை கூறினார். ஒரு குறிப்பிட்ட அமைப்பை நீண்ட காலம் கவனித்து நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் அந்த அமைப்பைப் போலவே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கற்பனை நகல்களை நாம் உருவாக்கி ஏன் கவனிக்கக்கூடாது என்பதுதான் அது. இங்கு திரையில் காண்பது போல ஒரே மாதிரியான வெப்பநிலை மற்றும் கன அளவு கொண்ட பல சிறிய பெட்டிகளை அமைப்போம். இவை ஒவ்வொன்றிலும் துகள்கள் வேறு வேறு இடங்களில் அமைந்திருக்கும். இந்த அமைப்புகள் அனைத்தின் பண்புகளையும் திரட்டி எடுக்கப்படும் சராசரியைத்தான் நாம் தொகுதி சராசரி அல்லது அன்சாம்பிள் ஆவரேஜ் என்று அழைக்கிறோம். எனவே சுருக்கமாகக் கூற வேண்டுமானால் தொகுப்பகம் என்பது ஒரே மாதிரியான பெருநிலை அளவீடுகளைக் கொண்டு வெவ்வேறான நுண்ணிலைகளில் இயங்கக்கூடிய எண்ணற்ற கற்பனை அமைப்புகளின் பெருந்திரளான தொகுப்பாகும்.